என்னடா நடக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. இந்த பாஜக ஆட்சி எங்களை பயமுறுத்துகிறது. ஒவ்வொரு முறை இந்தியாவில் தேர்தல் வருகிற போதெல்லாம் பிப்ரவரி 14, 2019 41 இராணுவ வீரர்கள் புல்வாமாவில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்போ என்ன, நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணி போயிட்டு இருந்துச்சு. சரி, அதை விட பகல்காம் தாக்குதல் 21 அப்பாவி சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல். இப்போ டெல்லியில் 4 சக்கர வாகனம், அதாவது காரில் கார் குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. தலைநகரை காப்பாற்ற முடியாத மோடியா இந்தியாவை காப்பாற்ற போகிறார்? இந்த தாக்குதலுக்கு பீகாரில் 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் நடந்துச்சு. பீகார் தேர்தல், டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு. ஒவ்வொரு முறையும் இந்தியாவில் தேர்தல் வருகிற போது தீவிரவாத செயல், கார் குண்டுவெடிப்பு இப்படி நடக்கிறது. இது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், யார் இதை இந்த அக்கிரமங்களை செயல்படுத்துகிறார்கள்? இது வாக்கு வங்கி தாக்குதலா? யாருக்காக நிகழ்த்தப்படுகிறது? எந்த அரசியல் கட்சி சார்ந்து நடத்தப்படுகிறதா என்ற கேள்வி மக்களுக்கு வருகிறது. மக்களுடைய கேள்வியை நான் கேட்குறேன். ஒவ்வொரு முறையும் இது தொடர்ந்து வாடிக்கையாக நடக்குது. தேர்தல்னா பயமாக இருக்குது, மக்களுக்கு பயமாக இருக்குது, வெளில போக முடியல, பயமாக இருக்குது. இதில் ஒட்டுமொத்த பாஜக, அதாவது ஏன்னா இப்போ தான் அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க தான் இதற்கான பதிலை சொல்லணும். மோடி அவர்களே, தலைநகரை காப்பாற்ற முடியாத மோடி, நீ பதவி